Taste the Daily. ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த விசாரணையை 3 மாதத்திற்குள் உயர்மட்ட விசாரணை குழு முடித்து அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அறிவிப்பு. கருப்பு பெட்டி கிடைத்துள்ள நிலையில் அதனை ஆய்வு செய்யும் போது விபத்திற்கான உண்மையான காரணம் குறித்து துல்லியமான தகவல்கள் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல். ஏர் இந்தியா விமான விபத்தில் 274 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் விபத்து காப்பீடு தொகை விமான நிறுவனத்திற்கு கிடைக்க வாய்ப்பு. விமான பயணிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் அனைவருக்கும் விமான நிறுவனம் இழப்பீடு தொகை வழங்க முன்வந்திருப்பதாக தகவல். ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கான காப்பீடு தொகை பெறுவதை எளிதாக்கி LIC நிர்வாகம் உத்தரவு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் காப்பீடு தொகையை விரைவாக பெற சான்றிதழ் ஒப்படைப்பில் சலுகை வழங்கியுள்ளதாக அறிவிப்பு. தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூர் பகுதியில் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதிமுக ஆட்சியின் சாதனையை விளக்கி பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தார். வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறோம், சொத்து வரி, யாரு வீடு கட்டுறதுக்கு எந்த பொருள் சிமெண்ட் வாங்க முடியாது, கல் அவ்வளவு விலையெல்லாம் அதிகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எதுவுமே இல்லை. இந்த சில பேருக்கு கொடுக்குற 1000 ரூபாய்க்கு கூட ஆமா சரியா வர்றதில்ல, கொடுக்கறது கூட உங்க வரி பணத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய எல்லாமே வரி போட்டாங்க, எல்லாமே அதே போல பிராந்திகளை அதிகம் பண்ணிட்டாங்க. அதுக்கு அதிக ரேட்டு எல்லாம் பண்ணி எல்லா மக்கள் பணத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வான கழக சட்டப்பிரிவு செயலாளர் இன்பதுரை மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் ஆகியோர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இருவருக்கும் சால்வைகள் அணிவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். கரூர் அருகே பெற்ற மகள்கள் 3 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அப்பா போக்சோ வழக்கில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் அவலம். தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் பகுதியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத போலி அப்பாவுக்கு 2.0 ஆட்சி ஒரு கேடா என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே டியூஷனுக்கு வந்த 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. கோவை காக்க சாவடி அருகே காரை வழிமறித்து கத்தி முனையில் 1.25 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. கோவையில் இருந்து கேரளாவுக்கு சென்ற காரில் இருந்து 2 பேரிடம் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டி மிரட்டி நகைகளுடன் 5 பேர் தப்பி ஓட்டம். திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்ணிடம் 4.5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற ஒருவன் சிக்கிய நிலையில் மற்றொருவன் அறிவாளை காட்டி மிரட்டி தப்பி ஓட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். திமுக ஆட்சியில் ஊழல் இருக்கிறதா என கேட்டால் எங்கெல்லாம் அரசு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழல் இருக்கும் என மலுப்பலாக பேசிய திருமாவளவன். ஊழல்ங்கிறது ஒரு யுனிவர்சல் ஃபினாமினா. எங்கெல்லாம் அரசு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழலும் வன்முறையும் இருக்கும். திமுக ஆட்சியில் ஊழல் இருக்கிறது என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொள்ளும் திருமாவளவன் திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி இல்லை கொள்ளை கூட்டணி என்பதை அம்பலப்படுத்தியுள்ளார் என மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 12 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தகவல்.
பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டுவிடும் என்கிற கதையாக கொரோனாவால் பாதிப்பு இல்லை என பிரச்சாரம் செய்து வரும் அமைச்சர் மாசு மக்களை காக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை பெரம்பூரில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட அவலம். மின்சார கட்டணம் தாமதமாக கட்டினால் மட்டும் உடனடியாக வந்து மின் இணைப்பை துண்டிக்கும் அரசால் தடையற்ற மின்சாரம் வழங்க முடியாதா என்றும் கேள்வி. ஜனங்களே ரொம்ப அவசரப்படி வைக்கிறாங்க. நாங்க கரண்ட் பில்லு கட்டலாம் கூட வந்து பீஸ் அப்படின்னு போறாங்க. இதுக்கு மட்டும் அவங்களுக்கு உரிமை இருங்க. அப்ப கரண்ட் எங்களுக்கு போய் கொடுக்கணுமா இல்லையா? 10 மணி 8 மணிக்கு கரண்ட் போகுதுல. இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் கூட செய்யறது இல்லையா? இல்லை ஏடி வந்து எங்களுக்கெல்லாம் பதில் சொல்றது இல்லையா? தருமபுரி மாவட்டம் அத்திமாநகர் கிராமத்தில் தார் சாலை அமைக்காததால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த பகுதி மக்கள் வேதனை. ஸ்டாலின் ஆட்சியில் எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரப்படுவது இல்லை என மக்கள் காட்டம். இந்த மாதிரி நாங்க பல டைம் ஓரி பார்த்து இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டோங்க. லாஸ்ட் டைம் நாங்க இப்போ வந்து கலெக்டரேட்ல கொடுத்துட்டு வந்துக்கிறோங்க. இது நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க என்ன பண்ண போறோங்க? சாலை மறியல் பண்ண போறோங்க. இல்ல அப்படி சாலை மறியல் பண்ணி வந்து தீர்வு இல்லைன்னா 2026 இது சட்டமன்ற எலெக்ஷனை புறக்கணிக்கிறோங்க எங்க ஊர் சார்பா. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பூங்கா பராமரிப்பின்றி புதர்மண்டி கிடக்கும் அவலம். விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பூங்காவை பராமரிக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் நியாய விலை கடைகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வந்த லாரியில் இருந்து மினி சரக்கு வாகனத்தில் ரேஷன் அரிசி கடத்தல். ஏழை மக்களுக்கான அரிசி ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளத்தனமாக திருடப்படுவது தொடர்கதையாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பொள்ளாச்சியில் நடைபெற்ற திமுக கட்சி விழாவுக்கு அரசு பள்ளி மாணவர்களை அழைத்து சென்றது குறித்து பெற்றோர் தலைமை ஆசிரியரிடம் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. அரசு பள்ளி மாணவர்களை சீரழிக்கும் நோக்கில் விடியா ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக பெற்றோர் வேதனை. கவுன்சிலர் வந்து சொன்னாருங்க, அதுக்காக அனுப்புனது. அதுக்கப்புறம் பசங்க கவுன்சிலர் சொன்னாருங்கிறத விடங்க, பசங்களுக்கெல்லாம் 18 வயசு கூட நிரம்பாத விவரம் இல்லாத பசங்க. நீங்க வந்து பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அந்த மாதிரி மெச்சூர்ட் ஆகாத பசங்களுக்கு நீங்க எப்படி இன்டிமேட் கொடுக்கலாம் சார்? அவங்க சொன்னது வந்து பெற்றோரை நீங்க கேட்கணுமா இல்லையா? பெற்றோரை கேட்கணுமா இல்ல? அவங்க மேஜர் ஆகாத பசங்க சார். சார் பெற்றோர்கள் விருப்பத்தின் பேர்ல வர சொன்னது. பெற்றோர்களுக்கு கேட்டு எந்த பெற்றோர் விருப்பம் இருந்தாதான் வர சொன்னதுங்க. விருப்பம் இருந்தாலும் நீங்க பசங்க மெச்சூர்ட் ஆகாத பசங்க. தென்காசியில் கடந்த ஓராண்டாக ரசாயனம் கலக்கப்பட்ட பால் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 300 லிட்டர் பால் பறிமுதல். ரசாயனம் கலந்த பாலினால் கல்லீரல், நரம்பு பாதிப்பு, புற்றுநோய் என உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இனியாவது விழிப்பார்களா என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கி கட்டடப் பணிகளில் ஈடுபட்டிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 இளைஞர்கள் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசின் உளவுத்துறை அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் உரிய ஆவணங்கள் இன்றி வசித்து வரும் நிலையில் கேள்விக்குறியான தமிழக மக்களின் பாதுகாப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள நிறைமதி கிராமத்தில் மது பாட்டில்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த திமுக நிர்வாகியும் அவரது மகனும் சிக்கினார். ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்ற திமிரில் இதுபோன்ற அத்துமீறல்களில் ஈடுபடும் திமுகவினர் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று மக்கள் கேள்வி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை கோவை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாடு பிரீமியர் லீக்கின் 9வது லீக் ஆட்டம். திருப்பூர் அணியை வீழ்த்திய சேலம் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி.